ஐசியூ வேற எதுவும் இல்லை. அதனால சாதாரண நோயாளிகள்ன்றதால இவ்வளவு நேரம் எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை. மின் விநியோகம் தடைபடுற அளவுக்கு அப்படி வந்து ஒரு லேசியா ஒர்க் நடந்துச்சா? ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா இந்த இப்போ 3 பேர் இறந்துட்டாங்கன்னு எல்லாரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைங்க, அது அதனால ஐசியூ வேற எதுவும் இல்லை. அதனால சாதாரண நோயாளிகள் இவ்வளவு நேரம் எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை. சாதாரண நோயாளிகள் எல்லா நோயாளிகளும் முக்கியமானவர்கள். ஸோ அதில் வந்து அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்போ இது பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ யாருக்கும் அது இல்லை. கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆல்டர்னேட்டிவ் 2 கேபிளையும் எடுக்கும்போது அது இதாயிருக்கு, உடனடியா ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. மின் விநியோகம் தடைபடுற அளவுக்கு அப்படி வந்து ஒரு லேசியா ஒர்க் நடந்துச்சா? இல்ல, அது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சோ இமீடியட்டா ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதனால எந்த நோயாளிகளுக்கும் பாதிப்பு இல்லை. சார், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஏதாவது ஒரு மின் தடை நடந்துச்சு அப்படின்னா ஜெனரேட்டர் மூலமா பவர் சோர்ஸ் கொடுக்க முடியாது, வெளியில இருந்து வாடகைக்காவது எடுத்து கொடுக்குறாங்க. இல்ல இதுல அந்த ஜெனரேட்டருக்கு உண்டான வயரும் கட் ஆயிருச்சு. வாடகை எடுத்து பண்ணலாம்ல. 3 மணி நேரமா கரண்ட் இல்ல. 10 நிமிஷத்துல வந்துரும். இல்லைங்க, அந்த வயரையும் வந்து இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் போது கட் ஆயிருந்திருக்குது. ஸோ அதை வந்து இப்ப ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஜெனரேட்டர் இங்க இருக்கிற ஜெனரேட்டர் அதனால வேற ஒன்னும் பாதிப்பு இல்ல. நோயாளிகளுடைய உறவினர்கள் சொல்றாங்க நோயாளிகளோட உடல்நிலை மோசமடைஞ்சது. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க? எந்த பாதிப்பும் இல்ல. 70 பேஷண்ட் இருந்தாங்க. அதுல 25 பேரை உடனே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். மீதி நோயாளிகள் நாங்க கரண்ட் வந்துரும் சொல்றதுனால நாங்க வெயிட் பண்றோம், அங்க இருக்கிறோம் சொன்னாங்க. அங்க இருக்காங்க. இல்ல, அப்படி எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே நல்ல பேஷண்ட் தான் அங்க இருந்தாங்க. எங்களுக்கு 6 தகவல் வந்து உடனே நாங்க வந்துட்டோம். உடனே நாங்க வேலையை நடந்துட்டு இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கோம். ஜெனரேட்டரும் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். அது வந்து என்ன காரணத்தினால அவங்க வெளியில இருந்து வர டிலேன்னு தெரியல, வந்துட்டு இருக்குது. இப்போ அதுவும் ஸ்டாண்ட் ஜெனரல் வார்டு, தீவிர சிகிச்சை இல்ல, ஜெனரல் வார்டு மட்டும். இல்ல பெர்மனண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இனி ஜெனரேட்டரும் ஸ்டாண்ட் பை கொண்டு வந்திருக்கோம். என்ன ஒரு ஃபேஸ் வரும், அது ஃபேஸ் அதுவும் வேலை பார்த்து நடந்தது சார். இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது? இல்ல, அந்த ஜேசிபில அந்த சைடு இந்த பக்கத்துல இல்ல, அந்த இதுல ஜேசிபி என்ன பிரச்சனைனா இங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்குமே அங்கிருந்து சப்ளை வருது, அங்க யாருமே இல்ல அப்படின்றாங்க. ஒருவேளை இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி அங்க யாரும் இருந்து அதை புடிக்கி விட்டுருந்தா இல்ல, அப்படி இல்ல, அங்க வர சான்ஸ் இல்ல. இங்க இந்த பக்கம் அதுக்கெல்லாம் அங்க தனியா தான் வரும். அது அந்த சைடு தான் வருது தனியா. இங்க இருந்து 23 பேரை ஷிஃப்ட் பண்ணோம். அந்த புது பில்டிங் ஷிஃப்ட் பண்ணோம். மீதி இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்க எல்லாம் நல்ல பேஷண்ட் தான். மீதி பேஷண்ட்ஸ் கரண்ட் வந்துரும் சொன்னா நாங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னாங்க. பாக்குறீங்க இங்க இருக்கு. ஆக்சிஜன்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் உள்ளவங்க அங்க மாட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 23 பேரோட கண்டிஷன் எப்படி இருக்கு சார்? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல பேஷண்ட்ஸ். ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இங்கே மாமா அங்கிள் சேர்த்துருக்கோம். நாங்கள் இங்கே 5:30 மணிக்கு வந்தேன். இதுவரையும் கரண்ட் வரல. நாங்களும் சரி பார்த்துறோம், எவ்வளோ நேரம் ஏறி பார்க்குறோம். எல்லாரும் வெளியே தான் வந்து உட்காந்துருக்காங்க தவிர உள்ளே யாராலையும் இருக்க முடியல. ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருந்தாலும் அதாவது நம்மளுக்கே திணறும் போது பேஷண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச வரையும் ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா இந்த இப்போ 3 பேர் இறந்துட்டாங்கன்னு எல்லாரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் 3 பேர் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்சிமம் இது உள்ள வந்து ஜென்ரேட்டர் இருந்தால் கொஞ்சம் அந்த 3 பேரை காப்பாற்றிருக்கலாம். இது எங்க ஆண்டி தான் போய் கேட்டாங்க. இதுவரையும் வந்து எந்த இதுவும் கிடைக்கல எங்களுக்கு. ஆனால் ட்ரீட்மெண்ட் உள்ள பார்த்துட்டு தான் இருக்காங்க தவிர இன்னும் எந்த ஆக்ஷனும் இல்லை. நாங்கள் தான் வெளியே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே இருக்க முடியல. பேஷண்ட் மட்டும் தான் இருக்காங்க உள்ள. இதுல மொத்தம் எத்தனை ஃப்ளோர் ஆக்டிவா இருக்கு? மொத்தம் எத்தனை ஃப்ளோர் சார் ஆக்டிவா? 3 வார்டு தான். ஃபுல்லா மேல எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன். மேல எதுவுமே ஆக்டிவ் ஆகல. 3 வார்டு தான். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே மேல பேஷண்ட்
சார், ஒரு மருத்துவமனை நிர்வாகத்துல பேசிக்காவே ஒரு பவர் பேக்கப் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப ஒரு சினிமா ஷூட்டிங்கே வெளியில இருந்து நம்ம ஹையர் பண்ணிடுறோம், சீக்கிரமா ஜெனரேட்டர் ஹையர் பண்ணிடுறோம். ஆனா ஒரு 3 மணி நேரம் ஆயுமே என்ன விஷயத்தினால ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்ய முடியல? ஏன்னா துண்டிக்கப்பட்டிருந்தாலும் ஜெனரேட்டர் கொண்டு வர முடியாது சொல்லிட்டோம். பட் அது வரதுல டிலே ஆயிடுச்சு. பட் அதுக்குள்ள இவங்க சரி பண்ணாங்க. இல்ல சார், பேஷண்டோட தரப்புல இருந்து 5:25க்கு கரண்ட் போனதா சொல்லப்படுது. நீங்க 6:15க்கு உங்களுக்கு தகவல் கிடைச்சதா சொல்றீங்க. அப்படி இருந்தாலும் ஜெனரேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தா இமிடியேட்டா அது வந்திருக்கணும். வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி அது பவர் சோர்ஸ் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்க முடியாம போனதுக்கான காரணம் என்னவா? அது உடனே அரேஞ்ச் பண்ணி அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எலக்ட்ரிக்கல் டீம். நாங்கள் ஜென்ரேட்டர் சொல்லிட்டோம். அது வரது கொஞ்சம் டிலேயா இருக்குது. பட் அந்த அளவு நாங்கள் பேஷண்ட் உடனே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாம் ஸ்டேபிள் பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த ஐசியூ எதுவும் இல்லை. ஸோ அதனால ஜென்ரேட்டர் வந்துட்டு இருந்தது. அவங்க ஏதோ வெளியிலேருந்து வரது கொஞ்சம் டிலே பண்ணி. ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணியிருக்கோமா சார்? ஆமாம், அது நாங்கள் சொல்லுவோம். இன்பேஷண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள? எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வராங்க? இங்க இருந்து எவ்வளவு பேரை மாத்தி இருக்கிறீங்க மற்ற வார்டுக்கு? 23 பேரை மாற்றணும். 20 பேர் வந்தாங்க. மீதி எல்லாரும் இல்லை. இப்போ உறவினர் மாற்றணும்னா முதல்ல கரண்ட் எப்போ வருமோ என்னன்னு தெரியாது. ஸோ அதனால ஷிஃப்ட் பண்ணி மாற்றணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் டீம் சொன்னாங்க. நாங்கள் உடனே சரி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ மற்ற பேஷண்ட்ஸ் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். இப்போ எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த ஒயர்கள் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலையா? நாங்கள் இதை பார்க்குறோம். நாங்கள் என்ன நடந்ததுன்னு என்னை பார்த்து அது சரி. பவர் சோர்ஸ் ஐசியூக்கான ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐசியூ மாதிரி இருக்கு அப்படின்னு சிலவங்க இல்லை சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை அந்த மாதிரி சரி, இப்ப பவர் சோர்ஸ் பவர் சோர்ஸ் கட் ஆச்சா? ஓட்டு கட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? பவர் சோர்ஸ் மட்டும் தான். ஓட்டு நீங்க பாருங்க, இப்போ ஆக்சிஜன் போயிட்டு தான் இருக்கு. நீங்க பாருங்க. பெர்மனன்ட்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கோமா இல்லை ஜென்ரேட்டர் மாதிரி கொடுத்துருக்கோமா? இல்ல பெர்மனன்ட் அந்த எலக்ட்ரிக்கல் டீம் இருக்கு. பெர்மனன்ட் தான். ஃபேஸ் மொத்தத்துக்கான கரண்ட் வந்து. ஆமா. மீண்டும் இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு மருத்துவமனை தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை பாக்குறோம். நாங்க என்ன எதனால நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க என்னென்ன ரெக்டிஃபை பண்ணுவோம். ஓகே, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.